ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபன் vlog 36. மக்களே, இன்னைக்கு எல்லாம் எங்க கிளம்பிட்டோம் பாத்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் இன்னைக்கு சண்டேங்கிறனால ஃபிஷ் வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே வாடா, அப்படியே வீடியோ எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஃபிஷ் வாங்க கிளம்பிட்டோங்க. அது எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியல, ஏதோ டேமும் ஆறுன்னா சரி எங்க போறான்னு பாக்கலாங்க. ஓகேங்களா, சரி போயிட்டு நான் கண்டினியூ பண்றேன், அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே மக்களே, பாத்தீங்களா டிரைவிங் அவ்வளவுதான் மீனை வாங்குறது கிளம்ப. எவ்வளவு கிலோமீட்டர் வரும்? இங்கிருந்து ஒரு 15க்கு மேல வரும்னு நினைக்கிறேன். 15 கிலோமீட்டர் ஆப்பக்குடல். ஓகே ஓகே ஓகே, சரி ஆப்பக்குடல்ல ஒரு ஆறு இருக்கும், அதுக்கு வெளியெல்லாம் மீன் எல்லாம் குடிச்சிட்டு வித்துட்டு இருப்பாங்க. சரி அந்த இடமே தான். சரி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன் எல்லாம். இன்னைக்கு அதனாலதான் அப்படியே ஜாலியா அப்படியே கிளம்பியாச்சு, போயிட்டு இருக்கோம். அப்புறம் வண்டி வருதா? அப்புறம் எல்லாரும் காலையில சாப்பிட்டீங்களா? நான் காலையில சாப்பாடு சாப்பிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்தான். எங்க எந்திரிச்சா எல்லாம் ஒரே ஆட்டம் போட்டுக்கிட்டு டயர்டு. 7 மணிக்கு கூப்பிடுறேன். நீ எத்தனை? நைட்டு சரியான டயர்டு எனக்கு. அதுதான் நம்ம டயர்டு. ஆமா, நேற்று நைட்டு வீடியோ எடுக்கும் போது அதுதான் சொன்னேன், நம்ம டயர்டா இருந்துச்சு அப்படின்ட்டு. கண்ணாடி எல்லாம் போட்டாங்க. மாப்பிள்ள டிராவல் செஞ்சுட்டு இருக்காங்க. யாராவது ஓய்வு வந்து டிராவல்ஸ் அந்த மாதிரி டிராவல்ஸ் வாங்கி கூடிய சீக்கிரம் போய்க்கலாம். ஆனா இந்த பாட்டெல்லாம் பின்ன காப்பிரைட் போட்டு வண்டியில பாட்டு கேட்கறது தனி சொல்லணும்ல. ஃபன் சேனல்ல ஃபன் பண்ணுவோம்ல. ஆமா, ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா வீடியோ பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி லைக் பண்ணலாம். நம்ம பச்சை மலை ஆர்ச்சி தாண்டோம். பச்சை மலை ரைட், அதுக்கும் போலாம். ஏன்டா அதுக்கும் போலாம். ஒரு நாள் போய் அதுக்கு இன்னொன்னு, நான் மைக்கு வாங்கிட்டேங்க. மைக்கு வாங்கி அதுல போட்டு அதுலதான் பேசிட்டு. ஆமா, அங்கே அவனுக்கு ஒரு மாட்டி கொடுத்துட்டேன். ஆக்சுவலா போன்ல நிறைய பேர் சொன்னாங்க மைக்கு அந்த நாய்ஸ் வருது, வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ ஓகே, ஏதோ ஒன்று வாங்கி அப்படின்ட்டு ஒரு கம்மி ரேட்ல வாங்கினேன். ரொம்ப பரவாயில்ல அப்படின்ட்டு. 600 rupees தான் இந்த மைக்கு. பரவாயில்ல, அவ்வளோ டீசெண்டா இருக்குது. ரொம்ப ஹை ரேஞ்சுக்கு இல்லைனாலும் அவ்வளோ டீசெண்டா இருக்கு. போதும் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் போக போக நீங்கள் கொடுக்குற ஆதரவு பெரிய மைக்க. ஆமா, பெரிய மைக்க வாங்கி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. பாடுறா அப்படியே மாத்திட்டா. சரி, என்ன 2 பேரும் பேசிக்கல. இப்போ கோபி சிக்னல் இருந்து பயமுல என்ன பண்ணிட்டா, ரைட்டு திரும்பி போல லெப்ட் திரும்பிட்டாங்க. ஆக்சுவலா எங்கடா இந்த பக்கம் திரும்ப அப்படின்னு கேட்டா, ஐயோ ஆமாண்டா அப்படிதான்டா போடும் அப்படிங்கிறான். நான் பேசிட்டே அப்படியே திருப்பிட்டேன் லெப்ட்ல. போட்டு அங்க ஒரு சிக்னல் நிறுத்தி அதுக்கப்புறம் திரும்பி போகணும். என்ன பண்றது? ஐயோ ஐயோ, இதுதாங்க மார்க்கெட். ஆக்சுவலா இங்க மார்க்கெட் இந்த பக்கம் இருந்துச்சு, அதான் இப்போ பில்டிங்ல கட்டி புதுசா ரினியூ பண்ணிக்கிறாங்க. இங்க ஐயோ டெம்பரவரி இங்க ஒரு மார்க்கெட்டுங்க. அது வந்து மார்க்கெட்ல இருந்து அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு அக்கா வேற அதுக்குள்ள. ஐயோ ஐயோ அது பாத்தீங்கன்னா இந்தியா சில்க் ஹவுஸ், சாரி தமிழ்நாடு சில்க் ஹவுஸ். இங்க பெருசாலாம் இருக்காது, முடிஞ்சு போனா ஒரு 5 தெரு இருக்குமா. பெரிய தெரு அப்படின்னா அவ்வளவுதான். பாத்தீங்களா, மாப்பிள்ள வண்டியில வந்து முருகர் போட்டோ போட்டிருக்காரு, வெற்றிவேல் வீரவேல். இங்க பாடுற கருப்பனை பாடுற. ஏய் எங்கடா கருப்பரா என் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. ஓகே ஓகே ஓகே.
மக்களே, எங்களுடைய கோபிச்செட்டி பாளையத்தோட பெரிய ஒரு சொத்துனா அது இந்த ஆர்ச்சு தான். ஆமா, பாத்தீங்களா, அழகா இருக்கும். கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்னு இந்த ஆர்ச்சு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். இது டாக்டர் எம்ஜிஆர் நூற்றாண்டு அன்னைக்கு அவருடைய நினைவுமா ஓபன் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அது ஆர்ச்சு நல்லா இருக்கும். ஆக்சுவலா இது புதுசா கட்டின ஆர்ச்சு. மீன் கடை இருக்குது, இங்கேயும் மீன் எடுக்கலாம். பட் இது எல்லாமே வந்து கடல்ல வாங்கிட்டு வந்த மீன். நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து அப்பவே புடிச்சு அப்பவே வந்து நமக்கு உயிரோட இருக்கும், வெட்டி தருவாங்க. ஆமா, அப்பவே உயிரோட இருக்கும். அதெல்லாம் காமிக்கிறோம், லைவா காமிக்கிறோம், வீடியோல காமிக்கிறோம். பாருங்க, தொடர்ந்து பாருங்க, பாத்துட்டே இருங்க. யாராச்சும் இங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா போய் அங்க எடுங்க. நல்லா இருக்கும், நல்லா மீன். ஆக்சுவலா அப்புறம் வேற என்ன, அப்புறம் அவ்வளவுதான், வேற அப்படியே ஜாலியா போக வேண்டியதா. போயிட்டே இரு. ஆர்ச்சு நான் அப்பதான் சொல்ல மாட்டேன். ஆர்ச்சு வந்து அது புது ஆர்ச்சு. அது பழைய ஆர்ச்சு வந்து சின்னதா இருக்கும். அது எப்படி இருக்காங்க, லாரிக்காக உட்காம்பா இருக்கும். ஆமா, ஆக்சிடென்ட் ஆகி இருந்து வந்துருச்சு. லாரிக்காக வந்து இடிச்சா அப்படியே அதுக்கப்புறம் தான் புதுசா இந்த பொருட்காட்சி தானே போனோம். இந்த பொருட்காட்சி போனதான் நான் நீங்க வீடியோ போட்டிருப்பேன். அதுவும் கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் யாரும் பாக்கலீங்கன்னா போய் பாத்துட்டு வாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் பெருசா எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுலயே ஒரு பண் பண்ணி போய் பாருங்க. பாத்தீங்கன்னா பக்கத்துல இந்த மீன் சந்தைக்கு வந்தாச்சுங்க. மீன் சந்தை இல்லடா, மீன்ல புடிச்சு வெட்டி விக்கிறடா. அது தான் ஏதோ ஒண்ணு பக்கத்துல ரைட் சைடெல்லாம் இருக்கு, வர்ற இதாண்டா மீன் கடை. ஓ, ஐசி கடை ஒன்னையுமே வேணும். என்னடா இது, வாட்டா? இது வாட்டு கோழி குஞ்சு, வாட்டு குஞ்சுகள். இதாண்டா ஆறு. பாரு இத்தே காமிக்கிறோம். மீனை புடிச்சு விக்கிறாங்க. தண்ணி போறது வேற. ஏய், இந்த சைடு ரைட் சைடு குளிக்கிறாங்க வேற, ஜாலியா. ஏய் இங்க ரக்கா துவைச்சிட்டு இருக்குது. பாத்தியா, அவ்வளவுதான். இதோட யூட்டன் போட்டுதான் போய் அங்க மீன் வாங்கணும். ஓகே சரிவா, மீன் வாங்கலாம். வந்துட்டோம். பாறை இல்லைங்களா? இருக்கா? ஆமா, இருக்குதாமா. வந்துட்டோம். பாத்தீங்களா, எவ்வளவு ஜிலேபி? ஜிலேபி எவ்வளவு வேணும்? ஜிலேபி எத்தனை கிலோ? 2 கிலோவா? சரி. ஜிலேபி ஒரு 1.5 கிலோ. 1.5 கிலோ. உயிரோடு இருக்குது பாத்தீங்களா? உங்களா உயிரோடு இருக்கு. நாங்க வாயா இதுடாது எல்லாமே உயிர் தாக்கோ. டைம் பண்ணால எல்லாம் உயிரோனதெல்லாம் போச்சு. எனக்கா பாத்தீங்களா, உயிர் இருக்குது பாத்தீங்களா, எப்படி உயிரோடு இருக்குது பாருங்க. பாத்தீங்களா, தெரியுதுங்களா? அதான் நல்லா ஃப்ரெஷ்ஷா உயிரோடு இருக்க மீன் கொடுக்குறாங்க. அங்க பாருங்க, அவனா கூட போட்டுருவானுங்க. பஸ்ல அந்த திடீர் இவனுங்கெல்லாம் வந்தா கூட ஏன் நீ இதுதான் நாங்க வந்த வண்டி. இதுதான் நம்ம தங்குற நம்ம மாப்பிள்ளையோட வண்டி. நம்ம செல்லக்குட்டி 6 படையப்பான்னு போட்டிருக்கான். மேல நிறைய போட்டிருக்காங்க பையன். பாத்துக்க எத்த நிக்கிறான் பாரு. வந்து ரெகுலரா இங்கதான் எடுப்போம். நம்ம இப்ப வந்து பாறை இல்ல, போய் புடிச்சிட்டு வர போய்க்கிறாங்க ஆத்துல. பார்த்தோம்ல ஆறு, அதுல போயிட்டு எடுத்துட்டு வர போய்க்கிறாங்க. அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அதுவும் பார்க்கலாம்.
ஒண்ணு எடுத்துக்கிட்டு 700 1 கிலோ வர மாதிரி இல்லையாக்கா? எடுத்துட்டு வந்து முள்ளு வராது குழந்தைங்களுக்கு சாப்பிடறதுக்கலாம். நல்லா டேஸ்ட், பணத்தை பார்க்காத. இல்ல அதுக்கு எடுத்துட்டு போடலாங்களா? எதுக்கு அப்படி அடிக்கிறது? அப்புறம் செத்து போயிருமா? அடிக்கிறது கூட. ஓகே ஓகே. அது கூட தம்பி கொண்டு அடித்த கூட 200 இருக்குதுங்க. கத்தி வாயில ஒரு பல்லு இருக்குதா கடிச்சு போடலாம். ஓ சரி சரி சரி. தெரியுதா? ஆமா ஆமா. சரி அடிக்கிறது. ஓ கடிச்சிரும். ரைட் ரைட் ரைட். சரி சரி சரி. ஓ ஓ ஓ துடிக்குது. பாத்தீங்களா ஈரோடு இருக்குது. அதே ஒண்ணு பாத்து வேற ஒரு வாய் பாருங்க பீஸ் பாருங்க. போங்க போங்க. ஓ சரி சரி சரிங்க. இது கரும்பாறை. ஓகே ஓகே. இந்த இன்னொன்னு ஆரஞ்சு கலர்ல இருக்கும்ல அது வந்து ஓ சரி சரி சரி. கைஸ் நம்ம மீன் தான் வெட்டிட்டு இருக்காங்க. கைஸ் பாத்தீங்கன்னா மீன் வாங்குற கடத்துக்கு பக்கத்துல ஒரு வாத்து குஞ்சுகள் இருக்குதுங்க. சேல்ஸ் ஆனா? ஓகே ஓகே ஓகே. எவ்வளோ ஒண்ணு? ஜோடி கணக்கு. ஓ ஜோடி வந்து 350. ஓகே ஓகே. இதுல வெரைட்டிஸ் இருக்குங்களா? ஓ சரி சரி. ஓ அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு, கியூட்டா இருக்குங்களா? இது என்னது? இது கினி கோழி. கினி கோழி. ஓகே. ஓ இது மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இது டான்ஸ் கோழியா? டான்ஸ் கோழியா? ஓகே ஓகே. முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு மீன் வெட்டினா சரி. ஒரு மீன் வெட்டினா சரி. பார்த்துக்கோங்க, இந்த கடைக்கு வாங்க எல்லாரும். அண்ணா உங்க பேர் என்னண்ணே? அண்ணா உங்க பேர்? ஆமாங்கண்ணே. என் பேர் ஆனந்த். ஆனந்த். ஓகே. இவர் அண்ணன் கடைக்கு வாங்க. ஓகேங்களா? இங்க ஆப்பக்கூடல்ல இருந்து எந்த ஏரியா இது? பெருந்தலையூர். பெருந்தலையூர். ஓகே ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா மெயின்லயே இருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். நாங்க எல்லாம் ரூட் எல்லாம் போட்டிருந்தோம், பாருங்க எல்லாரும். ஓகே ஓகே கைஸ். கைஸ் அவ்வளவுதான் கைஸ், வாங்கியாச்சு. அவ்வளவுதான், கிளம்பிட்டோம். ஆமா போலாமா? இரு வண்டி வேட்டா. ஓகே சரி ஓகேண்ணா. பத்தியா கிளம்பியாச்சு, வாங்கியாச்சு. மீனெல்லாம் வாங்கியாச்சுடா. ஒரு வழியா வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டு வாங்க. நல்லா இருக்கு உண்மையாலுமே. பாத்தீங்கன்னா அப்படியே உயிரோடு இருக்குது. வெட்டும் போது எடுக்கிறாங்க, நல்லா போய் துடிக்குது, பறகுது மீன், துள்ளுது பயங்கரமா. எப்பயுமே மீன் சாப்பிடும் போது இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுங்க, அதெல்லாம் உடம்பு நல்லது. நானும் ஆப்பிளதான் கூட்டிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். உண்மையாலுமே நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. சோ இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஹெல்தி. எனக்கு தெரிஞ்ச வந்து வாங்க சொல்லல, எங்க வாங்கினாலும் ஃப்ரெஷ்ஷா இந்த மாதிரி உயிரோடு இருக்கிற இடத்துல வாங்கிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் அமௌண்ட் கூட எச்சா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஹெல்தியா வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா ஐஸ் மீன் எல்லாம் வைக்கிறாங்க, அது போக ரொம்ப இன்ஜெக்ட் பண்றாங்களாமே. ஆமா, இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணி கெட்டு போகாம இருக்கிறதுக்காக, ரொம்ப நாள் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி இந்த மாதிரி இடத்துல நம்ம குழந்தைகளுக்கு பயப்படாம கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு சாப்பிடலாம் இருக்கு, சாப்பிடலாம். எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ரொம்பவே சத்தா இருக்கு. அறுக்கும் போது பிளட் வருது அப்படியே. அதான் தெரியுமே, உயிரோட இருக்கிறது அப்படியே அடுத்த அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது சாப்பிடும் போது என்னன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க எல்லாருமே. ஓகே கைஸ், இனி நம்ம மீண்டும் இதே மாதிரி இன்னொரு அதாவது கொஞ்சம் நல்ல வீடியோவாவே போறோம், ட்ரை பண்றோம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம விட்டுறாதீங்க. ஆமா, கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4-5 கமெண்ட் போட்டு தாக்குங்க. வேலை முடிஞ்சது பண்ணிட்டே இருப்போம். நீங்க பண்ண நாங்களும் அப்படியே பண்ணி ஜாலியா போயிட்டே இருக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு போட்டு தள்ளுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு போடுங்க, பேசுவோம். முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளே பண்ணுவோம். நீங்க கமெண்ட் போட ரீப்ளே பண்ணுங்க. கண்டிப்பா. சரிங்களா?
உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. கண்டிப்பா பாத்தீங்களா மாப்பிள்ள வேற லெவலா. சூப்பரா. ஓகே காய்ஸ், பை. உங்களோட விடைபெறுவது உங்கள் அரப்பா. தேங்க்யூ. பாய்.